கொக்கரக்கோ கோழி கொக்கரக்கோ சேவ கூவ. அண்ணி அண்ணி, கறி குழம்பு வாசம் மூக்குல ஏறி மூளைய தட்டுது. சாப்பாடு போடுங்க அண்ணி, கறி குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கறி குழம்புலாம் காலி. காலியா? அதான் கடாயில மானவரியா இருக்கியா அண்ணி? இருக்குது இருக்குது, இல்லன்னு சொல்றேன்ல. வந்துட்டான் அண்ணி நொன்னின்னு. அம்மா, கறி குழம்பு செஞ்சுட்டேன், வந்து எடுத்துட்டு போறீங்களா? சரிம்மா. டேய் தம்பி, அண்ணே எங்கடா போயிட்டு இருக்க? வயிறு முட்டை சாப்பிட்டேன்னு வெளியே உலாத்த போயிட்டு இருக்கேன். என்ன சாப்பிட்ட? கறி குழம்பு. கறி குழம்பு, கை காட்டு. என்ன பீனாத்தம் அடிக்குது? நம்ம பொண்டாட்டி வைக்கிற குழம்பு பீனாத்தம் தான் அடிக்கும். அப்ப சாப்பிட்டுருக்காம போல. பீச்சாங்க என்ன? பீச்சாங்கய்யா, அந்த கையை காட்டுறா. வாடா. அண்ணே அண்ணே அண்ணே. ஏண்டி ஏண்டி தம்பிக்கு சாப்பாடு போடல? இல்லங்க, கறி குழம்பு காலி ஆயிடுச்சுங்க. காலியா? 1 கிலோ கறி வாங்கி நம்ம 2 பேரும் சாப்பிட்டு காலி ஆயிடுச்சா? உண்மையாலேயுமே காலி ஆயிடுச்சுங்க. எப்படி நீ காலியாவும்? எப்படி காலியாவும்? அச்சா அண்ணே என்னால? யாரு? உன் ஆத்தா தானே? ஸ்பீக்கர்ல போடு. அம்மா, கறி குழம்பு வாங்க, அம்மா வரல, அப்பா வரேன், சரியா? இப்பதானே தெரியுது கறி குழம்பு எப்படி காலியா போகுதுன்னு. ஏண்டி 1 கிலோ கறியில தம்பி கொஞ்சோண்டு கறி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவே நீ. சண்டை வேணாண்ணே. மூக்காம்பேட்டையில ஒண்ணு வச்சு வச்சுக்க, செவுள் திரும்பிக்கோ. அப்பல என்னப்பா என் முன்னாடி என் பொண்ணை திட்டிட்டு இருக்க? திட்டடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்ணை கொன்னே போட்டுறேன். வந்து கூட்டு போயா. கொன்னிடுவீங்க கொன்னிடுவீங்க. உன்கிட்ட எல்லாம் வாயில பேசக்கூடாதுடி. அண்ணே எதுக்கு நடிச்சுங்க? உங்க தம்பிக்காக நீங்க என்ன அடிக்கிறீங்களா? எங்க அப்பா வீட்டுக்கே போறேன். என்னாலதான் இப்ப பிரச்சனை. நானே இங்க இருந்து போறேன். டேய் சாரி அண்ணி. தம்பி தம்பி நில்றா. தம்பி ஒரு வாய் சாப்பிட்டு போடா. என்னங்க? என்னடி? கறி குழம்பு காணங்க. ஐயோ